உம்முடைய சித்தம், உம்முடைய வழி நடத்துதலை நாங்கள் புரிந்து கொண்டு அதன்படி ராஜா உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் வாழ எங்களோடு கூட நீர் பேச போவதற்காக ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, இந்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி. என்னோட கூட நீங்க பேசுங்க, உங்களுடைய வார்த்தையை வெளிப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். You may be seated. So, இன்றைக்கு நாம இந்த தீம் ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ஃபெய்த், தேவனுடைய விசுவாசத்தை எப்படி இன்னும் பெரிதாக்குவது. நாம பெரிதாக்க முடியாது. எவ்வளவு தேவனை நாம் நோக்கி பார்க்கிறோமோ, அவரை எவ்வளவு பார்க்கிறோமோ, அப்பதான் விசுவாசம் நமக்குள்ள வளரும். அதோட இரண்டாவது பாகம் இன்றைக்கு ஃபெய்த் ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட், விசுவாசம் நம்மை முன் செல்ல வைக்கும். அந்த ஒரு தலைப்புல இந்த ஒரு அதிகாரத்தை வந்து பார்க்க போறோம். போன வாரத்தில் பார்த்தோம் நம்பிக்கை, பிலீவ். தமிழ்ல வந்துட்டு அதாவது பிலீவ், ஃபெய்த், ட்ரஸ்ட்னு 3 காரியம் இருக்கிறது. ஆனா தமிழ்ல எல்லாத்துக்குமே நம்பிக்கை, விசுவாசம் தான் பேசுறோம். சோ தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொள்வது, அது நம்பிக்கையாக இருக்கிறது. தட்ஸ் பிலீவ். அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நாம் அந்த வார்த்தை பிரகாரம் நடக்கிறோம்னு சொன்னா அது பேர் விசுவாசம். ஆமென். ஆனா அந்த விசுவாசத்துக்குள்ள நடக்க 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 சில நாட்கள், சில மாதங்கள், சில வருடங்கள்ல நாம் தேவன் மேல முழுமையான நம்பிக்கை, தட்ஸ் ட்ரஸ்ட். அப்பா எனக்கு கொடுக்குவார், அவர் சொன்னார்னா செய்வாரு. அந்த விசுவாசத்துல நடக்க நடக்க நம்ம ஆக்ட் பண்ண 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 அவர் மேல முழுமையான நம்பிக்கை. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் கூட நம்மள யாரும் அசைக்கப்படுவதில்லை. ஏன்னா அப்பா மேல ஒரு உறுதியான நம்பிக்கை நமக்குள்ள ஏற்படுத்துறது. அந்த நம்பிக்கை வந்துடுச்சுன்னா அப்பா மேல நம்ம பேசுற வார்த்தையெல்லாம் நம்பிக்கையின் வார்த்தை, விசுவாசத்தின் வார்த்தை, கம்பீரமான வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, மாம்சத்தின் வார்த்தை கிடையாது. இதுதான் நம்ம 3வது 4வது வாரத்துல நாம பார்க்க போறோம். அப்ப இப்பவே சொல்லிட்டேன் நானு, இந்த 2 வாரத்துக்கு என்ன நடந்தாலும் என்ன கேட்காதீங்க, தேவனுடைய வார்த்தை உங்களோட கூட பேச போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நாம பார்க்க போறது இந்த யோசுவாவோட புத்தகத்துல கர்த்தர் ஏற்கனவே நாம யாத்ராகத்துல பார்க்க போறோம். அந்த இடத்துல பெரிய அற்புதம், செங்கடல் 2ஆக பிளந்த ஒரு அற்புதம். இந்த இடத்துல பார்க்கும்போது யோர்தான் நதி அது வந்து பின்னோக்கி செல்றதாக, அதுவும் ஒரு பெரிய அற்புதமாக பார்க்கிறோம். அந்த அற்புதம் எப்படி நடந்தது, அந்த அதிகாரத்துல இருந்து நாம கற்றுக்கக்கூடியதான காரியங்கள் என்ன இருக்குது, ஒரு எக்ஸ்போசிட்டரி, ஒரு எக்ஸ்போன் பண்ணி நம்ம பார்க்க போறோம் இந்த இடத்துல. இதுக்கு முன்னாடி இதோட கான்டெக்ஸ்ட் நம்ம பைபிள் ஸ்டடியில யாத்ராகமம் ஆரம்பித்து இருக்கிறோம். யாத்ராகத்துல பார்க்கும்போது ஆதியாகமம் முடிந்து அடுத்த ஒரு புத்தகத்தை பார்க்கும்போது யாத்ராகம், அந்த இடத்துல எப்படின்னாக்கா யாக்கோபு கூட 70 பேர், எவ்வளவுங்க 70 பேர் அவங்க கூட வந்தாங்க. யோசேப்போட தங்க எகிப்துல கோஷன் என்ற ஊர்ல செழிப்பான இடத்துல அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆதியாகமம் 50ல. ஆனா 1வது அதிகாரம் யாத்ராகத்தை 1வதுல பார்க்கிறோம். அப்போ யோசேப்பு கூட யாக்கோபு கூட வந்த அந்த 70 பேரு அவங்க பெருகி 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 ஒரு 400 வருஷங்கள், 430 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த வருஷத்துக்கு அங்க இருந்த ஃபாரோ செத்து போயிட்டாங்க, யோசேப்பு இல்ல. ஆனா இஸ்ரவேல் ஜனங்க வளர்ந்துட்டாங்க. இன்னைக்கு அந்த 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 நேரத்துல பார்க்கிறவங்க அடிமைக்குள்ள இருந்தாங்க. அடிமையில இருந்து விடுதலை கொண்டு வரணும், எகிப்துல இருந்து வெளியே கொண்டு வரணும். அப்போ அதோட எண்ணிக்கை பார்க்கும்போது மோசே கூட அவங்க எகிப்துல இருந்து வெளியே வந்தவங்க ஆண்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர். எவ்வளவுங்க? 6 லட்சம் பேர். அப்போ அவங்களுக்கு அந்த ஆண்களுக்கு ஒரு மனைவி இருந்தாங்கனாக்கா எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? ஒட்டுமொத்தமா சேர்த்து 12 லட்சம். அவங்க அந்த குடும்பத்துக்கு ஒரு குழந்தை இருந்துச்சுனாக்கா அப்ப எத்தனை லட்சம் இருந்திருப்பாங்க? 18. 2 குழந்தை இருந்தாங்கனாக்கா ஏறக்குறைய 25 லட்சம் வச்சுக்கலாங்க. 3 பேர் இருந்தாலும் தெரியாது இல்லையா? இஸ்ரவேல் நிறைய பெருகி இருக்கிறாங்க. அப்போ மோசையோட கூட எகிப்திலிருந்து செங்கடலை தாண்டி வந்து எத்தனை பேர்? 25 லட்சம் பேர் இருந்திருக்கலாம்.
இதோட கான்டெக்ஸ்ட் நல்லா கவனிங்க. ஆனா இந்த 430 வருஷம் அடிமைத்தனிலிருந்து விடுதலை கொடுத்தாங்க ஆண்டவர். மோசே கூட வந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி முறுமுறுத்து சாக்கு சொல்லி இது பண்ணி அது பண்ணி மோசே கூட இருந்த ஜெனரேஷன்ஸ் எல்லாம் செத்து போயிட்டாங்க. இருக்கிறது இப்போ யோசுவாவும் காலேப் மாத்திரம் தான் அந்த ஜெனரேஷன், மோசே கூட ஜெனரேஷன்ல இருந்து வந்தவங்க. ஆனா எல்லாம் இந்த 40 வருஷத்துல சின்ன பிள்ளைங்க எல்லாம் பெருசு ஆயிட்டாங்க. அப்போ ஏறக்குரிய இப்போ கூட ஒரு 20 லட்சம் பேர் இருக்கிறாங்க. எவ்வளவு பேருங்க? 20 லட்சம் பேர். இந்த ஒரு கான்டெக்ஸ்ட பார்க்கும்போது யாத்ராகத்துல அடிமைத்தனத்துல வெளியே வரணும். நாம இங்க யோசுவாவோட புத்தகத்தை பார்க்கிறோம். அடிமைத்தனத்துல வெளியே வந்துட்டாங்க, வனாந்தரத்துல இருந்து எல்லாம் 40 வருஷத்துக்கு சுத்திட்டு வெளியே வந்துட்டு தேவன் ஆபிரகாம் 12வது அதிகாரம் ஆதியாகமம் 12ல கொடுத்தது, நான் உன்னை ஆசீர்வதித்து உனக்கு உன்னோட சந்ததியை பெரிதாக்கி உனக்கு அந்த நிலத்தை கொடுக்க போற வாக்குத்தத்தத்தின் நிலம் தேனும் பாலும் ஃப்ளோ ஆகிறதான அந்த இடத்தை கொடுக்கிறன்றதுக்கு அந்த தேவன் சொன்ன அந்த இடத்துக்கு கால் எடுத்து வைக்கிறாங்க. ஃபுல்ஃபில்மென்ட், அது நிறைவேறத்தக்கதாக ஆபிரகாம் கொடுத்தது 685 வருஷங்களுக்கு முன்பாக ஜோஷுவா கூட எத்தனை ஜனங்க நின்று இருக்கிறாங்க? இப்பதான் சொன்னேன், வந்துட்டீங்க, தூங்குறீங்களா? 20. இங்கிலீஷ்ல ஓகே, சரிங்க. 20 லட்சம், இங்கிலீஷ்ல 20 lakhs, ஓகேங்களா? 20 லட்சம் பேர் யோசுவா கூட இருக்கிறாங்க. தேவன் ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறத்தக்கதாக. ஆனா அவருக்கு மத்தியில ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? 20 லட்சம் பேர் எதை தாண்டினாக்கா யோர்தான் நதியை தாண்டணும். கான்டெக்ஸ்ட் புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதுங்க? தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற போகுது. ஆனா யோர்தான் நதி, இந்த யோர்தான் நதி அது எந்த ஒரு சூழ்நிலை இருக்குதுனாக்கா, ஹார்வெஸ்ட் சீசன் சொல்லும் போது ஃப்ளட் அதிகமான உச்ச கட்டத்தில் இருக்கிறதான வெள்ளம் வருகிறதான ஒரு நேரம், அடிச்சுட்டு போயிடும். அந்த மாதிரி ஒரு நேரத்துல இவங்க கிராஸ் பண்றாங்க. இவங்க நின்றுட்டு இருக்கிற இந்த யோர்தான் நதிக்கு இங்கே நின்றுட்டு இருக்கிற இந்த ஊர் பேரு அகாஷியா ஆர் ஷிட்டிம். தவறா நினைச்சுக்காதீங்க, ஓகே? சோ இங்கத்துல இருந்து யோர்தான் நதி அந்த பக்கம் தாண்டி கில்கேல் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம யோசுவாக்குள்ள பாக்குறோம் அநேக பட்டணங்கள்ல யெரிகோவை மேற்கொள்றாங்க, ஏஐ பட்டணத்தை மேற்கொள்றாங்க, அது வேற விஷயம். இங்கத்துல இருந்து கில்கேல் யோர்தான் நதி. இந்த யோர்தான் நதி வள்ளம். எத்தனை பேர் கிராஸ் பண்ண இந்த பக்கம்? சத்தமா? வெரி குட், தூங்காம இருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இப்போ இந்த இடத்துல தான் இந்த கிராஸ் பண்றதுல தான் தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள்ல இருந்து நம்ம சில காரியங்களை கற்றுக்கொள்ள போறோம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு. ஆண்டவர் அற்புதம் செய்யறாரு. ஆனா அந்த அற்புதம் செய்யறதுக்கு என்ன ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நாம என்ன செய்யணுமா செய்யக்கூடாதா, நான் என்ன பண்ணணும்னு நம்ம பார்க்கிறவரா இருக்கிறோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு எதிர்பார்ப்போடு கூட தேவனுடைய வார்த்தை கேளுங்க. ஆமென், ஹalleluya. மூணாவது பார்க்கிறோம் நம்ம, giving these instructions to the people. ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சில அறிகுறிகளை கொடுக்கிறாரு, சில வார்த்தைகளை சொல்றாரு. நான் ஏற்கனவே போன வாரம் என்ன சொன்னேன்? தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வது நம்பிக்கை. அந்த ஏற்றுக்கொண்டு அதுல கீழ்ப்பணிந்து நடப்பது விசுவாசம். புரியுதுங்களா உங்களுக்கு? தேவனுடைய வார்த்தை எனக்கு சொன்னாரு. அவர் சொன்னாரா, நான் இதுல நடக்க போறேன், கரம் பிடித்து கீழ்ப்படிந்து நடக்க போறேன். அப்போ அவருக்குள்ள விசுவாசம் இருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல எப்படி அவங்க தேவனுக்குள்ள விசுவாசத்தை நடந்தாங்க? தேவனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், when you see Levitical priests carrying the ark of the covenant of the Lord your God, follow them. அங்க இருக்கிற 20 லட்சம் பேருக்கு கொஞ்சம் கொஞ்சமா சில பங்கா பிரிச்சு குரூப்பா பண்ணி அவங்களுக்கு ஒரு ஆபீசர்ஸ் வச்சிருக்கிறாங்க. அந்த ஆபீசர்ஸ் எல்லாருக்கும் சொல்றாங்க, தேவனுடைய பிரசன்னம், ஆர்க் ஆஃப் த கவெனன்ட், உடன்படிக்கை பெட்டி முன்னாடி போகுதுன்னு சொல்லும்போது உடன்படிக்கை பெட்டியில தான் தேவனுடைய பிரசன்னம். தேவனுடைய பிரசன்னம் போகும்போது நீங்க எல்லாம் ஃபாலோ பண்ணும். அவர்
போகும்போது தான், அதுக்கு முன்னாடி நீங்க போக தேவையில்லை. நம்முடைய வாழ்க்கையில் அநேக முறை தேவனுக்கு முன்னாடி ஓடுறவர்களாக இருக்கிறோம். நல்லா கவனமா கேளுங்க. தேவன் நம்மளை லீட் பண்றவரா இருக்கிறார். ஆர்க்காவது கவனம்னா தேவனுடைய பிரசனம். இன்னைக்கு தேவனுடைய பிரசனம் நமக்குள்ளதான் இருக்கிறது. அவருடைய லீடிங் இன்னைக்கு அவர் முன்னாடி போல நமக்குள்ள இருக்கிறாரு. ஆனா அவருடைய சத்தத்தை கேட்டு அவர் என்ன சொல்றாரோ அந்த லீடிங்ல போறவர்களாக இருக்கிறோம். சொல்லுங்க, எனக்குள்ள தேவன் வாசம் செய்கிறவரா இருக்கிறார். அன்றைக்கு சொல்றாங்க, தேவனுடைய பிரசனத்துக்கு முன்னாடி இருக்க கூடாது நீங்க, அதாவது கிட்ட இருக்காதீங்க. ஒரு அரை மைல் தூரம், அட்லீஸ்ட் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு நீங்க இருக்கணும். அவங்க அங்க நிக்கிறாங்கன்னா 1 கிலோமீட்டர் தூரம். ஏன்னா மோசே நியாயப்பிரமாணத்துக்குள்ள, மோசையோட உடன்படிக்கை, மொசாயிக் கவனன்ட்டுக்குள்ள இவங்க இருக்கிறவங்க. இவங்க நீ பரிசுத்தமா இருந்தா தேவன் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறாரு, நீ நல்லது செய்தாக்கா தேவன் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார், தேவனுக்கு கீழ்ப்படியலனா உன் மேல சாபம் வரும். அந்த ஒரு கவனத்துல இருக்கிறாங்க. ஆனா நாம இன்னைக்கு புதிய உடன்படிக்கையில இருக்கிறோம். எப்படிங்க? புதிய உடன்படிக்கை இயேசுவுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவர்களாக, நீதிமான்களாக, இயேசுவுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு ராஜாக்களாக, ஆசாரியர்களாக இருக்கிறோம். ஆமென். அப்ப அன்னைக்கு அவங்களுக்கு சொன்ன வார்த்தை, தூரமா இருங்க, உங்களே நீங்க சுத்தப்படுத்திங்க, ஆண்டவர் பெரிய காரியம் செய்ய போறார். இப்ப இந்த வார்த்தையை நாம படிக்கும் போது என்ன ஆகுனாக்கா, தேவன் சொல்றார் வார்த்தை, நான் பியூரிஃபை பண்ணோம். எப்படி பியூரிஃபை பண்றது? எதனால பியூரிஃபை பண்றது? அன்றைக்கு ஒரு காரியம் இருந்துச்சு. எப்படி அவங்க பியூரிஃபை பண்றாங்கன்ட்டு அவங்களே தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்ப நம்மளையும் நம்ம சுத்தப்படுத்திக்கோன்னு சொல்லும் போது நம்மளுடைய உள்ளத்தை, அதனால தான் இந்த இடத்துல ஆராதனை செய்ய வரும்போது கூட ஜஸ்ட் யூ கேன் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் அண்ட் கம். எனக்கு வரும்போது ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்றோம். என்ன ஆயத்தப்படுத்துவது? நல்லா மேக்கப் அடிச்சுன்னு பண்றதுக்கு ஆயத்தமா இல்லை, என்னோட உள்ளத்தை அவருக்கு நேராக சரிப்படுத்துவது. ஒவ்வொரு நாளும் அவர் என்னுடைய வாழ்க்கையில அற்புதங்கள், அதிசயங்கள் செய்யறாரு. அவர் என்ன லீட் பண்ண போறாரு. அவர் என்ன லீட் பண்றதை நான் கேட்கறதுக்கு என்னோட உள்ளத்தை அவருக்கு நேராக, அவருடைய சித்தத்தின் படி என்னைய நான் ஆயத்தப்படுத்திக் கொள்வது. That's the new covenant. இன்னைக்கு நீ ஐயோ வேத வசனம் சொல்ல தெரியும், நீ பரிசுத்தமா இருக்கணும், நீ உன்னை பியூரிஃபை பண்ணி வரணும். அன்றைக்கு மொசாயிக் கவனன்ட்டுக்குள்ள இருந்தாங்க, அவங்க மோசையோட நியாய பிரமாணத்துக்குள்ள இருந்தாங்க. இன்றைக்கு நாம இயேசு கிறிஸ்துவுக்குள்ள புதிய உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறோம்னாக்கா, அதுக்காக ஆண்டவர் என்ன கெலிஜா வர சொல்ல, சுத்தப்படுத்தணும். உள்ளத்துல சுத்தப்படுத்த எப்படி படுத்துவது? இயேசுடைய இடத்துல சுத்தப்படுத்தி என்னுடைய உள்ளம் தேவன் மேல, என்னோட கண்கள் தேவன் மேல இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் I need to align myself in accordance with the will of God. தேவன் எனக்கு ஒரு காரியங்கள் சொல்றாரு, நான் ஆயிட்டு இருந்தேனாக்கா அவர் சொன்னதை கரெக்டா செய்யறதுக்கு I will move in the direction of the Lord. அவர் சொல்ற, அவர் காட்டுற வழியில நடக்கிறதுக்கு இந்த உள்ளம் கரெக்டா அவருடைய சித்தத்தின்படி என்ன ஆயத்தப்படுத்திக் கொள்வது. ஹல்லேலூயா. சோ தேவன் அந்த இடத்துல in the morning Joshua said to please lift up the ark of the covenant and lead the people across the river. So தேவனுடைய பிரசன்னம் பழைய ஏற்பாடுல பார்க்கிறோம். தேவனுடைய பிரசன்னத்தை யாருமே அவங்க தொட மாட்டாங்க. அந்த உடன்படிக்கை பெட்டியை தொட்டாங்கனாக்கா, நம்ம சாமுவேல்ல பார்க்கிறோம், பிலிஸ்தியர்கள் அந்த இடத்துல உடன்படிக்கை பெட்டியை எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்ப தாவீது போயிட்டு அதை மறுபடியும் கொண்டு வரும்போது ஆசாரியர்களுக்கு தான் இந்த உடன்படிக்கை பெட்டியை தோளில் சுமந்து செல்லணும். ஆனா தாவீது என்ன பண்றாரு, பரவாயில்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புள்ளக்காட்டு மாதிரி மாட்டு வண்டி மேல அப்படி வச்சு எடுத்து வராங்க. அப்படியே நல்லா அவங்க டான்ஸ் எல்லாம் போட்டு எடுத்து வராங்க. மாடு ஏதோ பார்த்து இதாயிட்டு அந்த வீல் கொஞ்சம் அப்படி ஸ்டம்பிள் ஆகுது. அப்படியே அந்த வண்டி திரும்பும் போது உடன்படிக்கை பெட்டி ஸ்லைட் ஆகுது. பின்னாடி இருந்தார் ஒரு ஊசான ஒரு பேரு. ஐயோ உடன்படிக்கை பெட்டி கீழே விழுதேன்னு சொல்லி அதை தடுக்க போனாரு. ஊசாக்கு கிடைத்தது வீசா, போயிட்டார் ஒரே வாட்டி. பரிசுத்த பெட்டியை
ஆசாரியர்கள் மத்ததான் எடுக்க முடியும், வேற யாரும் தொட முடியாது. ஐயோ பயம் வந்துச்சு, தாவீது விட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் ஓபேத் வீட்டில், இதோ ஓபேதுன்னு சொல்லக்கூடிய அவங்க வீட்டில் 3 மாசம் தேவனுடைய பிரசன்னம் இருந்து பணக்காராயிட்டாங்க, செழிப்பாயிட்டாங்க. அப்புறம் தாவீது சொல்லுது, ஐயோ இவரு ஆயிட்டாரு, மறுபடியும் கொண்டு வரலாம். அப்போ புத்தி வந்துச்சு, நாமெல்லாம் வண்டியெல்லாம் வைக்கக்கூடாது, கூப்பிடுவாங்கள ஆசாரிகளை தோலில் சுமந்து கொண்டு வந்து அப்பா ஆடுறாரு, டான்ஸ் ஆடி ஆடி கீழெல்லாம் விழுவும் போது கூட அந்த மாதிரி ஒரு கொண்டு வராங்க. இன்னைக்கு தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, நாம தான் ராஜாக்கள், ஆசாரியர். தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து செல்றவர்கள் நாம தான். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தை கேட்பதற்காக நம்ம உள்ளத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவோம். அவர் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். அற்புதம் எப்படி செய்யறாருனாக்கா, அவர் வார்த்தை சொல்றாரு, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கிறாரு, கேட்கறதுக்கு நாம ஆயத்தமா இருக்கணும். ஓகே, இந்த இடத்துல நாம பார்க்கிறோம். ஸோ அவங்ககிட்ட சொல்றாங்க, இன்றைக்கு கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய போறாருன்னு சொல்லிட்டு. எதுக்கு இந்த இடத்துல நம்ம கீழ் வருகிற வசனங்களை பார்க்கும்போது, இந்த யோர்தான் நதி அந்த அந்த இடத்தை கிராஸ் பண்றதுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாருனாக்கா, இந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்து இந்த ஆசாரியர்கள் எல்லாம் போயிட்டு அந்த எட்ஜ் ஆஃப் த ரிவர் பேங்க், அந்த நதி போற இடத்துல தண்ணி வெள்ளம் அடிச்சுட்டு போயிட்டு இருக்குது. ரொம்ப தான் அது ஃபியர், அதாவது அதிகமான வெள்ளம் அந்த இடத்துல. ஒரு 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 கிலோமீட்டர் தூரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் பயங்கரமா அடிச்சுன்னு வந்துருக்குது, கால் வச்சாலும் எடுத்துன்னு போயிடும். ஆனா ஆண்டோடைய வசனம் சொல்லுது, நீ போய் காலை வெய் ஃபர்ஸ்ட். ஆசாரியர்கள் தேவனுடைய பிரசன்னத்துல காலை எடுத்துட்டு போய் வெய், அதுக்கப்புறம் காரியங்கள் நடக்கும். அந்த தண்ணீரானது கட் ஆஃப் ஆகும். ஏன் ஆண்டவர் இத சொல்றாரு? இவ்வளவு தூரம் கொண்டு வந்தாங்களே, அவர் ஒரு அற்புதம் செய்து அன்னைக்கு ஒரு கோலை நீட்டி பண்ணது போல செங்கடல் 2ஆக பிளந்து, அது போல தான் பண்ணிருக்கலாமே. ஏன் தேவனுடைய பிரசன்னத்தை எடுத்துன்னு வந்து காலை எடுத்து அங்க வச்சாதான் கட் ஆஃப் ஆகும், அந்த ஃப்ளட் நிற்கும்? ஏன்? அதனால தான் உங்களுக்கு கான்டெக்ஸ்ட் கொடுத்தேன். இருக்கிறவங்க எல்லாம் மோசையெல்லாம் காலம் போனவங்க செங்கடல் பார்த்துருக்க மாட்டாங்க, பிறந்தது. ஆனா இந்த இடத்துல இந்த ஜெனரேஷன் ஆண்டவரை விசுவாசிக்கணும், ஆண்டவருடைய வார்த்தை கேட்கணுன்றதுக்காக அவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கிறாரு. அதே தேவன் நான் தான். அன்னைக்கு மோசையை கொண்டு வந்த தேவன், செங்கடல் 2ஆக பிளந்த தேவன், இன்றைக்கும் செய்ய வல்லவராக இருக்கிற இந்த யோர்தான். ஆனா நான் சொல்ற வார்த்தையை விசுவாசி, நான் சொல்ற காரியங்களை நடத்து, வாழ்க்கையில அற்புதம் செய்யணும். புரியுதுங்க? இன்றைக்கு நாம கத்துக்கொள்ள கூடியதான ஒரு வார்த்தை, தேவன் கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு செவி கொடுக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது மாத்திரம் கிடையாது, அதை கீழ்ப்படிந்து நடக்கலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள கீழ்ப்படிந்து நடக்கலாம். தேவன் சொல்ற வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கலாம். எந்த மாதிரி கீழ்ப்படி நடக்கிறது நான் கொஞ்சம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கொஞ்சம் முதல்ல இது கொடுத்துட்றேன். ஃபுல்லா போறதுக்கு சில விஷயங்களை நம்ம கொடுக்குறோம். கொஞ்சம் நினைச்சேன் நான், ஆண்டவர் இப்படி சொல்றாரு, இந்த 20 லட்சம் பேர் என்னெல்லாம் உணவி இருப்பாங்கன்னு. தண்ணி இவ்வளவு வந்துருக்குது, என்னை கொஞ்சம் தூரம் நிற்க வச்சு சொல்லிட்டு இருக்கிறீங்க, காலை வெயின் வர சொல்றீங்க, வச்சுட்டு அப்புறம் தண்ணி நிக்கல என்ன பண்றது, அடிச்சுட்டு போயிட்டாங்க என்ன பண்றது? யோசனை வந்திருக்குமா இல்லையா? பயம் வந்திருக்குமா இல்லையா? பயம் இருக்கும், சவால்கள் இருக்கும், கிளாரிட்டி இருக்காது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சொல்லும் போது விசுவாசத்துல கேட்டு நின்று காலை வைக்கிறாங்க. இன்றைக்கு இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில தேவை. ஆண்டவர் சொல்றாருனாக்கா, சில நேரங்களில் சில பேர் சொல்லியிருப்பாங்க, டிஎல் மோடி நினைக்கிறேன், அவர் சொல்றாரு,
யாரோ ஒருத்தர் கேட்டாங்களா, உண்மையாவே யோனாவ அந்த பெரிய மீன் முழுகிச்சா? அவன் 3ஆவது நாள் வெளியே வந்துச்சாரா? அப்ப அவர் சொல்றாரா, வேதத்துல யோனாவை மீன் முழுகுது இல்ல, யோனா மீனை முழுகிட்டான்னு சொன்னாராக நான் விசுவாசிப்பேன். ஏன்னா இது தேவனுடைய வசனம். ஹல்லேலூயா. இது தாங்க கிறிஸ்துவ வாழ்க்கை. இது ஏனாதனமாக வாழ்வது கிடையாது. தேவனுடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கைக்கு அடிப்படை. அவர் என்ன சொல்றாரோ அதன்படி தான் நடக்குவேன். ஜனங்க 1000 சொல்லுவாங்க, ஆனா தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? அதற்காக தான் நாம தேவனுடைய வார்த்தை படிக்கணும். தேவனுடைய வார்த்தை படிக்கலனாக்கா உணர்ச்சி பூர்வமா இருக்கும், செல்ஃப்ல மாம்சத்துல தான் இருக்கும். தேவனுடைய வார்த்தைக்கு உள்ளத்துல அலைன்மெண்ட் இருக்காது. யாராவது எதனா ஒன்று சொல்லிட்டாங்கன்னா கூட இப்போ உணர்ச்சி பூர்வமாக அவசரப்பட்டு காரியங்களை செய்யறவர்களாக. ஆனா தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருந்துச்சுனாக்கா பொறுமையா இருக்கும், மன்னிச்சிடுவோம், சமாதானத்தோட பேசுவோம், எடுத்து போட மாட்டோம். இத்தனை பேர் புரியுதுங்க? ஹல்லேலூயா. சோ தேவனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்கணும்னா தேவனுடைய வார்த்தை படிக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் படிக்கலாம். அவருடைய வார்த்தை கீழ்ப்படியலாம். ஆமென். ஹல்லேலூயா. சோ இரண்டாவது பார்க்கிறோம் நாம, அவங்க கீழ்ப்படிந்தாங்க, காலை வைக்கிறாங்கனாக்கா விசுவாசத்துல வைக்கிறாங்க, கீழ்ப்படிந்து வைக்கிறாங்க. ஆண்டவர் நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்கிறாரு. அவர் நமக்கு கொடுத்திருக்கிற பிரதான ரெஸ்பான்சிபிலிட்டி சுவிசேஷத்தை சொல்றதுக்காக, சாட்சியாக இருப்பதுக்காக. கிருபை மேல கிருபை. ஆண்டவர் 40 வருஷம் அவங்களை நடத்தி மன்னவன் கீழே கொடுத்து எல்லாரும் போயிட்டாங்க. புதிய ஜெனரேஷனை கூட அவர் அற்புதமாக நடத்த வல்லவராக இருக்கிறாரு. எதிர்பார்க்கிறது நான் சொல்ற வார்த்தை கீழ்ப்படுங்க. நீங்க அது பண்ணலனாலும் கூட அவர் அற்புதம் செய்திருப்பாரு. ஜனங்க கால் வச்சதுக்காக இல்ல, அவர் மனசு வச்சுட்டாரு. நல்லா புரிஞ்சுக்கங்க இது. ஆனா நாம அவருக்கு கீழ்ப்படுகிறோமா இல்லையான்றதுதான் அவர் உணர்றார், அவர் எதிர்பார்க்கிறார். நாம அவர் சொல்ற வார்த்தைக்கு கொடுக்கிற ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டிக்கும் நாம விசுவாசத்தப்பா நான் செய்யறேன், நீங்க சொன்னீங்கன்னா நான் செய்யறேன். என்னோட வாழ்க்கையில் எத்தனை சவால்கள் வந்தாலும் கூட, இது யோர்தான் நதி பெரிய சவால், பயம் இருக்கும், முன் செல்றதுக்கு பிரச்சனை இருக்கும். ஆனா கூட ஆண்டவர் சொல்றாரு, காலை எடுத்து வை. 2026 எப்படி இருக்குமோ, பெரிய சவாலா இருக்குமோ, அற்புதமாக கொண்டு வந்தாங்க. காலை வச்சு நமக்கு ஆண்டவர் வார்த்தையை சொல்ற, இன்னும் வேதத்துல படித்து அதை கேட்கறதுக்காக எத்தனை நமக்கு சர்வீசஸ் இருக்கிறது. 21 days prayer, பைபிள் ஸ்டடி, ஃப்ரைடே, சண்டேன்னு நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்க 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 நம்ம உள்ளத்துல விசுவாசம் அதிகரிக்கிறது. அவர் சொல்றதுக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். ஆமென். இன்னும் ஒரு அற்புதமான என்ன காரியம் சொன்ன எனக்கா, இந்த இடத்துல கீழ்ப்படித்து வச்சுட்டாங்க. வச்ச உடனே எந்த இடத்துல தண்ணி ஸ்டாப் ஆகுதுனாக்கா, இவங்க இருக்கிற அங்க நின்றுட்டு இருக்கிற இடம் பேர் என்னங்க? அப்ப சொன்னேன்னு அக்காஷியா ஆர் அக்ஷயா கிடையாது. ஆனா தண்ணி எங்க நின்னுச்சுனாக்கா, ஆதாம் ஜரேத்தான். கால் எடுத்து வச்ச உடனே ஜரேத்தான், ஆதாம். இங்க இருந்து பார்க்கும்போது ஒரு 33 கிலோமீட்டர் தூரம். நம்ம வேதத்துல இருந்து எடுத்து படிச்சோம், அங்க போடல, அதுக்கு தான் நான் இருக்கிறேன். ஆனா படிச்சு பாருங்க, ஆதாம் ஜரேத்தான் இருக்குது. அது எங்க நீங்க இருக்குன்னா ஒரு 33 கிலோமீட்டர். ஏன் பாஸ்டர் அங்க நிக்க வைக்கிறாருன்னா, ஆண்டவர் ஃபுல் சிஸ்டமே காலி பண்ணிட்டாரு. எங்க ஃப்ளட் வருது அங்க. யோசித்து பாருங்க. இதுதான் உங்களுக்கு தேவனுடைய உள்ளம், தேவனுடைய அற்புதம்னா எதுக்காக சொல்றது. எத்தனை பேர் இங்க நின்று இருக்கிறாங்க இப்போ? சத்தமா சொல்லுங்க. யோசித்து பாருங்க. ஆண்டவர் ஒரு 2 பேர் போற ஆளு மாதிரி இந்த இடத்துல தண்ணியே ஓபன் பண்றாரு வச்சுக்கோங்க, சரிங்களா? ஓகே, பரவாயில்ல. நானும் பிரீத்தியோ போறேன்னு வச்சுக்கோங்க. இங்க இருந்து நானும் பிரீத்தி இருக்கிற மாதிரி 2 பேரா போறோம்னாக்கா எத்தனை பேர் இருக்கிறாங்க? 20 பேர். 20 லட்சம். 20 பேர் கிடையாது, 20 லட்சம். இந்த 20 லட்சமே 2 பேரா கியூவா நிக்க வச்சீங்கன்னாக்கா எவ்வளவு தொலைவு தெரியுங்களா? 750 கிலோமீட்டர். எவ்வளவு தூரங்க?
ஏறக்குறைய இங்கேருந்து ஹைதராபாத் வரைக்கும் இங்கேருந்து கால்நடையா நடந்து போய் அந்த பக்கம் முடியுது. எத்தனை நாட்களாகும், எத்தனை மாதங்களாகும்? 1 மாசம் கூட ஆகலாம்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஆண்டவர் இதெல்லாம் அறிந்து புரிந்து இவங்களுக்கு சிலையை கொடுத்த இவ்வளோ தூரம் என்ன பண்றாருன்னா, ட்ரையா அவங்க கால் வச்ச உடனே தண்ணீர் இப்படி நிக்குது, இப்படி வந்தது, இப்படி போய் நிக்குது. இப்போ கட் ஆஃப் ஆயிடுச்சு. பயிலப்பா அவ்வளவு தூரத்துல. இங்க கீழே தண்ணி கிடையாது, சேர் கிடையாது. நம்ம சேத்துல எல்லாம் ஆடுறதுக்கு ஜிங் ஆடுறதுக்கு தர பட்டாந்தரையில நடந்து போறதுக்கு ஈஸியா. ஐயோ, அப்போ கூட நடந்து போக கூட பயம் இருந்துக்கலாம். ஆனா பாருங்க, தேவனுடைய பிரசனம் சென்டர்ல. அப்படின்னா இங்கிருந்து அங்க 20 லட்சம் பேர் ஒரு நாளுக்குள்ள கிராஸ் ஆகிடுவாங்க. 1 கிலோமீட்டர் தான். இவங்க எல்லாருமே அங்க போறதுக்கு 1 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த இடத்துல ஆசாரிகள் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிய சுமந்து நின்று இருக்கிறாங்க. தேவனுடைய பிரசனத்தை அவரோடு கூட இருக்கிறது, அவரோட சுமங்களோட உருவாடுறதுக்கு நாம ஆசாரியர்களா இருக்கிறோம். நமக்கு பர்டன் இருக்கக்கூடாது. நம்மளுடைய பர்டன் தான் அவர் எடுத்து நம்முடைய சுமையை லைட் பண்றவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். உலகத்தில் இருக்கிறவங்க நம்மளை பார்த்து, நம்ம தேவனுடைய பிரசனத்தை எடுத்து நடக்கிறத பார்த்து அவங்க வெய்ந்து போறவர்களாக இருப்பாங்க. நாம மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவர்களாக, மற்றவங்களுக்கு சேவை செய்கிறவர்களாக இருக்கணும். கர்த்தர் நமக்கு அற்புதம் ஏற்கனவே செய்துட்டாரு. எத்தனை பேர் புரியுதுங்க? ஸோ இந்த ஒரு அற்புதம் செய்வது, அங்க இருக்கிற உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் இவர் தான் எல்ஷதாய் தேவன், சர்வ வல்லமுடைய தேவன், யெகோவா தேவன் மோசேக்கு அந்த இடத்துல செய்தது தேவன் இன்றைக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த ஜெனரேஷனை புரிந்து கொள்வதற்காக கர்த்தர் 2025 அற்புதம் செய்தார்னாக்கா, இந்த இடத்துல இந்த 2026ல அதை விட அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம செய்ய வேண்டியதெல்லாம் அவர் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கீழ்ப்படிந்து அவர் சொல்றாரு. இந்த இடத்துல கால் வை, வல்லம் வந்துட்டு இருக்குது, சேலஞ்சா இருக்குது, பயம் இருக்குது, கால வைங்க. ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால் வைக்க சொல்லல, தண்ணியில கால வைக்க சொல்றாரு. வல்லத்துல உங்களை கீழே போட்டு குமுக்கிறதுக்காக இல்லை, கொல்றதுக்காக இல்லை. 33 கிலோமீட்டர் தூரத்துக்கு வட்டாந்தரையாக நல்லா அந்த பக்கம் ஜாலியா பாட்டு பாடிட்டு அந்த பக்கம் போய் கிராஸ் பண்ணி ப்ராமிஸ்ட் லேண்டை கொடுக்கறதுக்காக. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? தேவன் மேல விசுவாசம். கொஞ்சம் அவர் சொல்றதை கேட்டு ஆக்ட் பண்ணா போதும். நம்ம எதிர்பார்க்கிறத விட அதிகமாக செயல்படுகிற தேவன். சொல்லுங்க, அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் கீழ்ப்படிந்து நடக்கலாம். சவால்கள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், விசுவாசத்துல கால் எடுத்து வைக்கலாம். தேவன் ரொம்ப இஷ்டப்படுவாரு. ரொம்ப இஷ்டப்பட்டார்னாக்கா நாம இஷ்டப்படாத அளவுக்கு அவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நான் வேற தவறா எதுவும் சொல்லல, இதுல ரொம்ப ஆழமான அர்த்தம் இருக்குது. நாம சும்மா கண்டதை இஷ்டப்பட்டு கேட்குவோம். ஆனா அவருக்கு எது சிறந்ததா இருக்கிறதோ அந்த ஆசீர்வாதங்களை, அதிகமான ஆசீர்வாதங்களை, எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் புரியுதுங்க? காலையில இருந்து சாயங்காலம் விட்டோம், அவங்க சென்டர்ல தான் இருந்தாங்க. எல்லாரும் இந்த பக்கம் அந்த பக்கம் போனாங்க. வல்லம் நின்று போனது. ஹிஸ்டாரிக்கலா பார்க்கும்போது கூட இது அந்த இடத்துல எப்படி நம்ம இது எவிடன்ஸா பார்க்கலாம்னாக்கா, 18வது அதாவது 4வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 17க்கு அப்புறம் அந்த பக்கம் சிறுசா முடிச்சிடுறேன் நான். தேவன் அந்த சொல்றாங்க, வருகிறதான அந்த ஜெனரேஷன்ஸ்க்கு தேவன் செய்த அந்த அற்புதம் அவங்களுக்கு நினைவு கொண்டு வரணும்னாக்கா 12 கோர்த்தரங்களும் ஒவ்வொருத்தரும் கல்லை எடுத்து மேல மேல அடுக்கி வைக்கணும்ன்றதுக்காக. ஸோ ஒன்று, அவங்க நின்ன இடத்துல, ஆசாரிகள் நின்ன இடத்துல அந்த இடத்துல கல்லை அடுக்கி வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த பக்கம் போய் சேர்ந்தாங்க பாருங்க, அந்த இடத்துல அடுக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ இது எதுக்கு? ஆபிரகாம் தேவனுக்கு பலிபீடம் கட்டினாங்க, இந்த இடத்துல அற்புதம் செய்தாரு. நம்ம காலை எடுத்து வச்சு அற்புதம் செய்யறாருனாக்கா அதுக்கு நன்றி பலியாக, இல்லது நாம மற்றவங்க நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்றதுக்குரியதாக. நம்ம இன்னைக்கு பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறோம்? தேவனை குறித்து எப்படி கற்றுக் கொடுக்கிறோம்?
நாம எப்படி அவங்களுக்கு தேவனுடைய நன்மைகளை வெளிப்படுத்துறோம்? நாம எப்படி பேசுறோம் குடும்பத்துல? இந்த ஜெனரேஷன்ஸுக்கு தேவன் செய்த அற்புதங்களை சொல்லுவாங்க. இஸ்ரவேல் தினங்க அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லுவாங்க, பஸ்காவை குறித்து சொல்லுவாங்க, செங்கடலை குறித்து சொல்லுவாங்க, இப்ப யோர்தான் நதியை கூட எடுத்து சொல்றாங்க தேவன் இப்படியாக அற்புதங்கள் செய்தார்னு. அப்ப இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு என்னங்க சொல்றாங்க? போன வருஷத்துல 2025ல செய்த அற்புதங்கள், நாம சிக்கா இருந்தபோது கர்த்தர் எப்படி நமக்கு விடுதலை கொடுத்தாங்க, பணம் இல்லாத நேரத்துல, காஞ்சி போன நேரத்துல எப்படி பசுமையாக மாற்றினாங்க. இன்னைக்கு 2026ல வந்து இருக்கிறோம். திரும்பி பார்க்கும் போது கர்த்தர் செய்த அற்புதங்கள். ஜனங்க மூளை சின்னது, கெட்டதுன்னா ரொம்ப வருஷமா வச்சுட்டு இருப்பாங்க, நல்லதெல்லாம் சீக்கிரம் வந்து போயிடுறாங்க. அதனால தான் ஆண்டவர் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. வாலிப பிள்ளைங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லுங்க, உங்க ரிலேட்டிவ்ஸ் சொல்லுங்க, நீங்க பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அல்சோவில் இருக்கும்போது நான் கிறிஸ்டியன்ஸ், முஸ்லீம்ஸ், ஹிந்துஸ் எல்லாமே சேர்ந்து இருக்கிறது தான், எல்லாமே கொண்டாடுவோம். அப்போது ஈவினிங்கில் வந்துட்டு ஒரு 7:30, 8 o'clock, இல்லை 8:30, 9 o'clock அப்படி நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கும்போது சம்மர் டைமில் வந்துட்டு ரொம்ப சூடு. அப்போ கரண்ட் ஆஃப் ஆகும், ½ an hour. அப்படி ½ an hour கரண்ட் ஆகும்போது எல்லாம் வந்து உட்காந்துருவோம். அப்போ ஒரு 2-3 லேடிஸு அவங்க வந்துட்டு ஸ்டோரி சொல்லுவாங்க. 7 மழையை தாண்டி நம்ம 7வது பக்கம் அங்கே போகும்போது இப்படியாக அங்கே ஒரு பெரிய பூதம் இருந்துச்சு, அந்த பூதத்தை தாண்டி இதெல்லாம் பண்ணும்போது அந்த பூதம் மாட்டிச்சு. அப்போ இன்னும் தாங்க ஸோ பேய் கதைக்கு சொல்லுவாங்க. திடீர்னு அப்படி போகும்போது வெள்ளையா ஒன்று அப்படியே போட்டு நின்றுச்சு. அப்போ பசங்களாம் அப்படி உட்காந்துருக்குவாங்க. சில பேர் நாட்டி பீப்புள் இருப்பாங்க, நாட்டி பசங்க, நாட்டி பாய்ஸ், வெள்ளையா வந்து இல்லைன்னா அப்படியே ஒரு கை வந்துடும் பின்னாடி இருந்து, எனக்கு இருட்டு. ஸோ இந்த மாதிரி கதைகள் சொல்றது வழக்கம். ஆயா கதை, தாத்தா கதை, காக்கா கதை, குருவி கதை, வடை கதை, இந்த கதைலாம். ஆனால் இன்னைக்கு பசங்கள்கிட்ட ஃபெலோஷிப்பே கிடையாது. கதை சொல்றது விட்டுருங்க, பேசுறது கூட இல்லை. ஆனால் தேவனுடைய நன்மைகளை சொல்லலாம். உங்களுடைய பிள்ளைகள் தேவனுடைய அன்புல, தேவனுடைய வல்லமையில வளருவாங்க. அவங்க பின்னாடி வருகிற சந்ததிக்கு அவங்க சொல்லுவாங்க. எத்தனை பேர் புரியுதுங்க? இப்படி நாங்க ஒரு நன்றி உள்ளத்தோட கர்த்தர் செய்த அற்புதங்களை பிள்ளைங்களுக்கு சொல்ல 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 உங்களுடைய உள்ளமும் மாறும், பிள்ளைகளுடைய உள்ளமும் மாறும். எத்தனை பேர் புரியுதுங்க? இது நான் சொன்ன வழியா இல்ல, 4வது அதிகாரத்துல படிச்சு பாருங்க. தேவன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கிறாரு. அப்ப இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில என்ன பண்ணலாம்? 2024 May 26 அப்படிதான் படுத்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு கியூட்டா ஒரு சின்னதாக ஒரு பில்லோ வச்சிருப்பாங்க. அந்த பில்லோ அது அவங்க தான் வச்சிருந்தாங்க, அது பட் என்கிட்ட இங்கே வந்துடுச்சு. ஸோ அந்த நேரத்தில் கூட பார்க்கும்போது திரும்பும்போது அந்த ஒரு பிள்ளை என்கிட்ட இருந்துச்சு. இன்னும் கூட அந்த பிள்ளை அப்படி தான் வச்சுன்னு இருக்கிறேன். நான் இப்படி திரும்பும் போது சில நேரங்களில் எனக்கு அந்த தாட் தான் வரும், எனக்கு ஸ்பெண்ட் ஆனது. ஆனால் அதை விட நான் இப்படி கை வச்சு படுக்கும்போது என்னை அப்பா தூங்க வச்சாரு. தலை சுத்தும் போது கூட அதை நன்றி அப்பா நன்றி. இந்த மாதிரி எனக்கு அந்த ட்ராமா தாட்ஸ் வரும்போது கூட என்னை தாலாட்டி படுக்க வைத்தார் ஆண்டவர். அந்த ஞாபகங்கள் சொல்லி ஆண்டவர் நன்றி செலுத்தும் போது கர்த்தரோட வாழ்க்கையில இன்னும் அற்புதங்கள் செய்து கொண்டிருக்கிறாரு. உங்க முன்பாக இன்னைக்கு வச்சிருக்கிறாரு. நம்ம பிரச்சனைகளை பார்க்கறத காட்டிலும் அவர் செய்த நன்மைகளை சொல்லலாம். மற்றவங்ககிட்ட வேற கதையை பேசுறதை விட அற்புதங்களை சொல்லலாம். உங்களை எப்படி கர்த்தர் உயர்த்தி வந்தாரு. இதுல இந்த இடத்துல வந்து நம்மள பீத்துக்கிறதுக்காக சில பேர் சொல்லுவாங்க, என்னால நம்ம கிட்ட எப்படி வச்சுக்கிறாரு பாத்தியா, இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம்னு சில பேர் கேட்கறது நமக்கு சகிக்காது. அந்த மாதிரி வரையும் அவங்கள பத்தியே சொல்லியிருப்பாங்க. கர்த்தர் என்ன செய்தாரு இந்த கஷ்டமான நேரத்துல, பிரச்சனையின் மத்தியில அவர் என்ன செய்தாரு. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சிச்சுங்க? இந்த இடத்துல கீழ்ப்படிகிறது, விசுவாசிக்கிறது, நன்றி செலுத்துவது. நன்றி செலுத்துவதுன்னு சொல்லும் போது அவர் செய்த காரியங்களை மறக்க தேவையில்லை. இந்த பகுதியிலேருந்து இன்னைக்கு கூட நம்ம 3 காரியங்கள் பார்க்க போறோம். இதுல இருந்து பார்த்ததுல
மூணு காரியங்கள் கற்றுக்கணும். ஆனால் மூணு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி அப்ளை பண்ண போகிறோம்னு சொல்லி பார்க்கலாம். முதலாவது, நாம் எதுக்காக காலை எடுத்து வைக்கிறோன்னா, ஆண்டவர் என்னோட கூட பேசினார். ஸ்டெப் பிகாஸ் காட் ஹஸ் ஸ்போக்கன் டு மீ. அந்த ஆசாரியர்கள் வல்லம் நினைத்துக்காக காலை எடுத்து வச்சாங்க? இல்லை, தேவன் சொன்னதுனால அவங்க காலை எடுத்து வச்சாங்க. ஸோ faith begins moving when God's word is trusted above visible conditions. நம்ம பார்க்கறதுக்கு வல்லம் இருக்கலாம், அந்த இடத்துல பெரிய பிரச்சனை இருக்கலாம், ஆனவர் தேவன் எனக்கு சொன்னாரு, அதனால நான் கால் எடுத்து வைக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படின்னு சொன்னாக்கா என்ன பண்ணனாக்கா, எனக்கு முழுமையான ஒரு கிளாரிட்டி இல்லை, ஆனால் கூட தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படுகிறேன். தேவன் எனக்கு வாக்குத்தத்தை கொடுத்துருக்கிறாரு, அவர் சொன்னார்னா செய்வார், அதுக்காக நான் எடுத்து வைக்கிறேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னாக்கா, ஒருவேளை ஆண்டவர் உங்களை யாரையோ ஃபர்கிவ் பண்ண சொன்னாங்களா, மன்னிக்க சொன்னாங்களா, என்னோட உள்ளத்தில் ஃபீலிங்ஸ் சேஞ்ச் ஆகட்டும், அப்போ தான் நான் வந்துட்டு மன்னிக்குவேன். ஃபீலிங்ஸ் அப்படியே தான் இருக்கும், ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் மன்னிக்கணும்னு சொல்லி. இயேசு உங்களை எப்படி மன்னித்தாரோ அதே போல் பிறரை மன்னின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஃபீலிங்ஸ் சேஞ்ச் ஆகட்டும் பாஸ்டர், எனக்கு கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் பெக்காராகுது, இப்போது அது நல்லா ஆகிட்ட பிறகு அப்புறம் வேணா மன்னிச்சுக்கிறேன், அப்புறம் வேணா பேசிக்கிறேன், இப்போ என்னை விட்டுருங்களேன், பரவாயில்ல, பாஸ் பண்ணலாம். ஆனால் உங்களோட உள்ளத்தில் தேவனுடைய வார்த்தை வந்துடுச்சு, அது கேட்டுடுச்சு, உங்களுக்கு மன்னிச்சுட்டு போயிட்டே இருங்க. அவர் சொன்னார் நம்ம செய்யலாம். ஒருவேளை ஒரு 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 சர்வீஸ் பண்ணணும், நம்ம தேவனுக்காக காரியங்கள் செய்யணும். ஐயோ எனக்கு இது செய்ய முடியாது, நான் இதுக்கெல்லாம் தகுதி இல்லை. ஆண்டவர் ஒன்று அழைத்திருக்கிறாங்க, அவர் சொன்னார்னாக்கா செய்துட்டு போகலாம். என்னை யாரும் நோட் பண்ணுவாங்க, என்னை யாரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, அதனால தான் என்ன ஆண்டவர் சொல்கிறாரு, அதனால நான் செய்கிறேன். எத்தனை பேர் புரியுதுங்க? இது யாருக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. ஸோ obey even when outcomes are uncertain. எனக்கு எதிர்காலம் என்ன நடக்கும்னு தெரியாது, அவன் கால் வச்சு ஆகுமா என்ன தெரியாது, ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, அதனால நான் செய்கிறேன். ஆமென். ஆண்டவர் என்னை அழைத்தாரு, அதனால இங்கே வந்தேன். ஆண்டவர் என்ன வேதத்தை படிக்க சொல்றாரு, அதனால படிக்கிறேன். அவர் எனக்கு விடுதலை கொடுத்திருக்காரு, அவருடைய உள்ளத்தை தெரிந்து கொள்ள நான் வேதத்தை படிக்கிறேன். என்ன எனக்கு கொடுக்க சொல்றாரு, ஆண்டவர் சொன்னார் கொடுக்குறாரு, அவர் கொடுக்க சொன்னார், அதனால தான் நான் கொடுக்குறேன். These are the examples. இது போல எத்தனை காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். ஆண்டவர் சொன்னார்னா அதை செய்யலாம். மனுஷர்கள் சொல்வதற்கு வார்த்தைக்காக அல்ல, தேவனுடைய வசனம் உங்களோட கூட பேசுதான். So I move because God has spoken, not because the way is clear. அந்த இடத்துல எனக்கு வழியெல்லாம் சிம்பிளா கிளியர் ஆயிடுச்சு இல்லை, ஆண்டவர் சொன்னாரு, கிளியர் ஆகாத போதே நான் கால் எடுத்து வைக்கிறேன். கால் எடுத்து வச்சாதான் ஆண்டவர் அற்புதங்களை செய்யறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இரண்டாவது பார்க்குறோம் நாம, ஃபாலோ காட்ஸ் பிரசன்ஸ் நாட் யுவர் ஃபியர். எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரு, பயம் இருக்குது, ஆனால் பயத்தை விட தேவனுடைய பிரசன்னம் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது. ஆமென். அவருடைய டைரக்ஷன், அவர் என்ன எப்படி நடத்துறாரு. ஸோ இஸ்ரேல் ஃபாலோ த ஆர்க் நாட் த ரிவர். அவங்க நதியை பார்க்கலையே, நதியை பார்த்தா பயந்துட்டு இருப்பாங்க, ஆனால் அங்கே எதற்காக ஆண்டவர் அங்கே நிற்க சொன்னார் சென்டரில், தேவனுடைய பிரசன்னம் இருக்குது, பயப்படாத போங்க. ஒருவேளை நடக்கும் போது ஐயோ இந்த தண்ணி வந்துடுச்சுன்னா பயம் இருந்துக்கலாம் இல்லைங்களா, ஆனால் பயத்தை காட்டிலும் தேவனுடைய பிரசன்னம் என்ன வந்தாலும் கூட தேவன் எனக்குள்ள வாசம் செய்கிறவராக இருக்கிறார். அவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் நடக்கும் போது என்னோடு கூட இருக்கிறார், உட்காரும் போது என்னோடு கூட இருக்கிறார், உறங்கும் போது என்னோடு கூட இருக்கிறார், வேலை செய்யும் போது என்னோடு கூட இருக்கிறார், வெளியே செல்லும் போது என்னோடு கூட இருக்கிறார், வாகனத்தை ஓட்டும் போது என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு நான் பயப்பட மாட்டேன். பயம் வந்தாலும் கூட தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் ஒருபோதும் என்ன கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஸோ ஒருவேளை டிசிஷன்ஸ் எடுக்கிறீங்க, தீர்மானங்கள் எடுக்கிறேன்னு சொல்லும் போது தேவனிடத்துல பேசலாம். நம்ம வந்துட்டு பேசும்போது ஆண்டவர் நமக்குள்ள அவர் பேசுறவரா இருக்கிறாரு. நமக்குள்ள ஏதோ சவால் வந்துச்சுன்னு படப்படுப்பு தேவையில்லை. தீர்மானங்கள் எடுக்கிறோம்னாக்கா தேவனுடைய வார்த்தை நம்மளை டைரக்ட் பண்ணுது. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன்,
நீர் அக்கினியில் நடந்தாலும் தண்ணீர் நடந்தாலும் நீ முழுக போவதில்லை, எரிந்து போவதில்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி தேவனுடைய வசனம். ஹல்லேலூயா. இந்த 2026ல ஒரு மாசம் கடந்து வந்துட்டோம். இந்த 2வது மாசத்துல கூட தேவனுடைய வார்த்தை நிமித்தமாக தான் நம்ம நடக்கிறவர்களா இருக்கோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எதை குறித்து வருத்தப்படாதீங்க. சவால்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. பயம் பெருசா இருந்தாலும் கூட தேவனுடைய வார்த்தை அதை விட பெருசா இருக்கிறது. அவரே நம்மளை வழி நடத்துவார். பயப்படாதீங்க. ஆமென். ஸோ 3வது காரியம் முடிச்சிடுறேன் நான். Do your part and God will do the rest. தேவன் மேல விசுவாசித்து நம்மளுடைய காரியங்களை நம்ம செய்யும் போது அவர் பெரிய காரியங்களை செய்யறவராக இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவன் காலை எடுத்து வச்சாங்க. எவ்வளவு தூரத்துக்கு தண்ணீரை நிக்க வச்சார் அவரு? ஒரு 33, ஒரு குத்து மதிப்பா, குத்தி சொல்றதுக்கு ஓகே, ஒரு குத்து மதிப்பா ஒரு 33 கிலோமீட்டர் தூரத்துக்கு எல்லா ஜனங்களும் போறதுக்காக ஆண்டவர். இதெல்லாம் என்ன கேட்டாங்க ஆண்டவர்கிட்ட? அவருடைய டைரக்ஷன் நம்ம ஜஸ்ட் ஃபாலோ பண்ண போதும். அவர் எல்லா காரியங்களும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளுடைய வேலை நம்ம கரெக்டா பண்ணாங்கனாக்கா அவர் நமக்கு என்ன வேணும் என்னென்று நம்மளை விட அவருக்கு தான் அதிகமா தெரியும். அவரே கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். So pre-stepped and then it happened. So obey what God has, live what only God can do to you. என்னால செய்ய முடியாது அப்பா, நீங்க செய்ய முடியும். இதெல்லாம் உமால தான் முடியும் ராஜா. நான் என்ன செய்யணும் அது மட்டும் சொல்லுங்க, அதை நான் பண்றேன். மற்றதெல்லாம் நீங்க தான் பண்ணுவீங்க. நான் என்ன பண்ணணுமோ அதை சொல்லுங்க, நான் செய்யறேன். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா நிறைய படங்கள் எல்லாம் பார்க்கும்போது சென்டர்ல வந்துட்டு ஒரு வரும். எஸ்பெஷலாக அந்த பழைய பாக்கியராஜ் படங்கள்லாம் பார்க்கும்போது அவர் ஃபர்ஸ்ட் போட மாட்டார். கதை திரை கதை வசனம் அப்படின்னு போட்டு பாக்கியராஜன் போடுவாங்க. எப்படின்னா இங்க மட்டும் தான் ஆக்ஷன், மீதி எல்லாம் அங்கே டைரக்ஷன் அப்படியே காமிப்பாங்க. நம்மளது வெறும் இங்கே ஆக்ஷன், எல்லா டைரக்ஷன் அவருடைய. நம்முடைய வாழ்க்கை அவர் சொன்னார்னா செய்யறதான். நம்ம வரையும் ஆக்ட் பண்ணலாம். அவர் எல்லாமே டைரக்ட் பண்றவராக இருக்கிறாரு. அவர் எல்லாம் செய்து முடிக்கிறவராக இருக்கிறாரு. Amen. Hallelujah. So my obedience is my responsibility. The miracle belongs to God. கீழ்ப்படிதல் என்னுடைய பொறுப்புன்னு சொல்லுங்க. அற்புதம் செய்வது அவருடைய பொறுப்பு. நான் சும்மா போய் அற்புதம் செய்யணும் கேட்க இல்லை. அவர் என்ன சொன்னார் அது மட்டும் ஃபாலோ பண்ணலாம். கீழ்ப்படிய வேண்டியது நம்மளுடைய கடமை. அற்புதம் செய்யறாரோ இல்லையோ, அவர் என்ன பண்றாரோ அது அவருக்கு செய்தது. ஆமென். அவர்கிட்ட வந்துட்டோம், அவர் நடத்துவாரு. நம்ம சொல்றத செய்துட்டு போயினே இருக்கலாம். அவர் வேலையை அவர் பண்ணுவார். கரெக்டா? நாம பண்றோமோ இல்லையோ அவர் பண்ணுவாரு. ஆனா அவருடைய வார்த்தை கீழ்ப்படுத்து நடக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு எனக்கு இந்த பகுதியிலிருந்து ஆசீர்வாதம் இருந்துச்சு? ஸ்டெப் பார்க்காததுக்கு முன்பாகவே கண்ணுக்கு தெரியாது. ஆனா ஆண்டோடைய வார்த்தை ரிசீவ் பண்ணிட்டீங்களா? அக்செப்ட் பண்ணிட்டீங்களா? காலை எடுத்து வைங்க விசுவாசத்துல. முன்னாடி ஒரு கால், பின்னாடி ஒரு கால், ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால், கிரவுண்ட் பெட் தான். அந்த இடத்துல தண்ணி இருந்துச்சா எடுத்து வைங்க, காலை எடுத்து வைங்க. அற்புதம் ஆண்டவர் நடத்துறாரு. 26ல வந்துட்டோம், பிப்ரவரியில் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் சவால். நம்முடைய உள்ளத்தை அவருடைய சித்தத்துக்கு நேராக ஆயத்தப்படுத்திட்டு வேலைக்கு போறோமா, சபைக்கு வரோமா, ஊழியத்தை இருக்கிறோமா, என்ன காரியங்கள் கொடுத்தாங்களோ அதில் நம்ம செய்துட்டு போகலாம். கீழ்ப்படிந்து நடக்கலாம். ரெஸ்பான்சிபிலிட்டியை நமக்கு தேவைகளை கர்த்தர் கொடுத்துட்டே போறவரா இருக்கிறார். நிறைய முறை இது வரைக்கும் அதிகமா அந்த என்னோட உடம்பு சரியில்லைன்னும் போது கூட நான் அவட்ட கேட்டு தினத்தனை கேட்டேங்க. அந்த இடத்துல என்னால் படிக்க முடியல. இல்லை, எனக்கெல்லாம் ஒன்று தான், எனக்கு படிக்கணும், இதெல்லாம் கற்றுக்கணும், நான் கற்றுக் கொடுக்கணும். இதுக்கு மட்டும் என்னை ஆயத்தப்படுத்துங்க. எனக்கு பணம் வேணுமோ இது வேணா கேட்கல. அதெல்லாம் நான் கேட்கல. ஆனால் கொடுத்துட்டே இருக்கிறார், மேலே கொடுத்துட்டே இருக்கிறார். செலவு பண்ணாலும் கூட வந்துட்டே தான் இருக்குது. அதெல்லாம் கேட்கல நான். ஆனா அவருடைய வார்த்தைக்காக தான் தாகமா இருக்கிறேன். ஏன் அவருடைய வார்த்தை தாகம்னு சொல்லும் போது, என்ன பாஸ்டர் ஒரு நாளைக்கு எனக்கு சாப்பிட்றதுக்கு இது இல்லை, நான் என்ன பண்றதுன்னா, நீங்க அந்த வார்த்தை கீழ்ப்படி நடந்து பாருங்க. அந்த பணத்துல இருந்து வர சமாதானத்தோட வார்த்தையில வருகிற சமாதானம், அந்த சமாதானத்தை நீங்க செய்யற
காரியங்கள்ல குவாலிட்டி இருக்கும், அந்த குவாலிட்டியில பணம் உங்களை தேடி வரும். எத்தனை பேர் புரியுது நான் சொன்னது? இப்படி வாழ்க்கை தலை எண்ணம் புத்தியே நமக்கு தர மாதிரி இருந்துச்சுனாக்கா செய்கிற காரியத்துல தரம் இருக்காது. ஆனா அவர் கூட வார்த்தை நிமித்தமாக கூலா இருப்பீங்க, காமா இருப்பீங்க, எல்லாரும் நல்லா பேசுவீங்க. கர்த்தர் உயர்வு கொண்டு வருவார். உயர்வு கொண்டு வர பணம் தானா வரங்க. வேலையில வரும், சபையில வரும், எல்லா இடத்துலயும் காரியங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது அவர் சொன்னார்னா செய்ய. நம்மளுடைய காரியங்கள் நம்ம செய்யலாம், அவருடைய காரியத்தை அவர் செய்துட்டே இருக்கிறார். நீ கேட்கலன்னா கூட செய்வார். ஆமென். ஸோ அதனால மற்றவங்களுக்கு ஜபிக்கிறது நமக்கு ஜாஸ்தி, நமக்கு விட. ஸோ டோன்ட் ஹாவ் டு வெயிட். அவர் சொன்னார்னா செய்துட்டு போகலாம். இந்த இடத்துல விசுவாசம் தண்ணீரை நிற்கிறதுக்காக வெயிட் பண்ணல. விசுவாசம் காலை எடுத்து வச்சவொடனே தான் தண்ணீர் நினைச்சு. அந்த இடத்துல நாம faith moves because God has spoken. நாம தேவன் செய்து சொன்னதுனால நம்ம செய்கிறவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய பிரசன்னத்தை, அவருடைய லீடிங்கை ஃபாலோ பண்றவர்களாக இருக்கிறோம். தேவன் நம்மளால செய்ய முடியாத காரியங்கள் அவரால் செய்ய முடியும்னு விசுவாசிக்கலாம். கர்த்தர் அப்படியாக செய்வார். ஆமென். இதுதான் faith that steps forward. விசுவாசம் நம்மளை முன் செல்வதாக இருக்கிறது, முன் செல்ல வைக்கிறது. விசுவாசம் நம்மளை பின்னாடி கொண்டு போல தேவனுடைய வார்த்தை மேல நம்பிக்கை, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிதல் நம்மை விசுவாசத்துல முன் செல்ல வைக்கிறதா இருக்கிறது. ஆமென். எத்தனை பேருக்கு வாழ்க்கையில முன் செல்லணும்? விசுவாசத்துல முன் செல்லலாம். ஆமென். ஆமென். Let's close this. எந்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கையில சவால்கள், பயம், போராட்டம், பிரச்சனை, என்ன நடக்குமோன்னு தெரியாத இருக்கிறீங்களா? காலையில ஏஞ்சா பிரச்சனை, தூங்கினா பிரச்சனை, நடந்தா பிரச்சனை என்று வாழ்க்கையில் இருக்கிறீங்களா? இன்னைக்கோட கண்களை மூடுங்க. கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாங்க, அவங்க கேட்டாங்க, காலை எடுத்து வச்சாங்க, அற்புதம் நடந்தது. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக, அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிறவர்களாக. எஸ், அப்பா நம்முடைய வாழ்க்கையில் அற்புதமா அதிசயங்கள் செய்கிறார். இன்றைக்கு கூட கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? அப்பா, என்னோட வாழ்க்கையில பயம் இருக்கும் போது கூட, பயம் சத்தமாக இருந்தாலும் கூட, என்னுடைய விசுவாசம் ராஜா நீர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக என்னோட வாழ்க்கையில் ஆண்டவரை நீங்க நடத்தி கொண்டு இருக்கிறீங்க ராஜா. சவால்கள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், வீட்டில் உறவுகளுக்குள்ள குழப்பங்கள் இருக்கலாம் ராஜா. அப்படி இருக்கும்போது கூட நான் உண்மையே சார்ந்து இருக்கிறேன் ராஜா. என்னுடைய தேவைகளை சந்திக்கிற தேவன் நீரே, எனக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன் நீரே, எனக்கு சுகத்தை கொடுக்கிற தேவன் நீரே. ஒவ்வொரு முறையும் ஆண்டவரை என்னை வழி நடத்துகிற தேவன் நீர் ஒருவரே ஆண்டவரே. அப்பா, இனிமேல் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு தாகமாக இருந்து ராஜா, வார்த்தையை படித்து, வார்த்தையை தியானித்து, வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களாக, வார்த்தை மேல நம்பிக்கையா இருந்து வார்த்தை சொல்ற பிரகாரம் ஆண்டவரை நடக்கிறவர்களாக, அங்கும் இங்கும் அலையாத படிக்க ராஜா. அப்பா, நீங்க ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஐஸ்வர்யத்தை நிமித்தமாக தேவைகளை சந்திப்பீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா அது அப்படியே நீங்க செய்யற தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. இதோ காத்திரு, தேவனிடத்துல காத்திருன்னு சொல்லும் போது, கழுகு போல எழுப்பி பிரகாசிக்குன்னு சொல்லும் போது, அதே நேரத்தில் நாங்கள் உமக்குள்ள காத்திருக்கிறவர்களாக, draw near to me and I will draw near to you. அப்பா, உம்மிடத்தில் ஆண்டவரை நாங்கள் சார்ந்து இருக்கும்போது நீர் என்னை ஆண்டவரே எனக்குள்ள நெருக்கமா இருக்கிற தேவன். இதோ cast your burdens unto the Lord because he cares. நமக்குள்ள இருக்கிற எல்லா வருத்தங்களும் பாரங்களும் அவர்கிட்ட ஒப்புக்கூடிய, அவர் நம்மளை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் ஆண்டவரே நமக்குள்ள ஆண்டவரே வருத்தங்கள் வைத்துக் கொள்ளாதபடிக்கு உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீர் எங்களை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறீர் அப்பா. வந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கிற யாவரும், சிறிய பிள்ளைந்து பெரியவர் வரை ராஜா, உம்முடைய வார்த்தை இனிமேல் நாங்கள் விசுவாசத்தில் நடக்கிறவர்கள் ஆண்டவரே. எஸ், we walk by faith and not by sight. எஸ்,
ஒவ்வொரு நாளும் மக்களை நாங்கள் விசுவாசத்தில் நடக்கிறவர்களாக அப்பா என்னோடு கூட இருக்கிறீங்க. we are the carrier of your presence. அப்பா உம்முடைய பிரசன்னத்தை சுமந்து செல்றவர்களாக இருக்கிறோம் ராஜா. நீங்க என்னோடு கூட இருக்கிறீங்கன்ற விசுவாசம், நீங்க சொல்ற வார்த்தைகளை நடக்கிறவர்களாக. நன்றி பிதாவே. அப்ப இந்த கால வேளையில கூட வந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் தொட்டதுக்காக நன்றி. உடைய வார்த்தை நிமித்தமாக எங்களோடு கூட பேசினதுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் பெயர் ஆசீர்வதித்து தேவைகளை சந்தித்து சுகவீனமாக இருக்கிறவர்களுக்கு சுகத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து இன்னும் மேலும் மேலும் உமக்குள்ள நீர் வளர செய்ய போவதற்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஆண்டவரை எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் ஆண்டவரை அவர்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து ஞாபக சக்தி கொடுத்து இன்னும் உயர்த்த போவதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய முகத்தின் பிரகாசமான ஒளி ஒவ்வொரு மேலும் வெளிப்பதாக அப்பா. நீரே இவர்களை ஆண்டவரே அப்பா உம்முடைய கிருபையின் சேட்டைக்குள்ள மூடி மறைத்து ஆண்டவரே எந்த தீங்கும் தீங்காத படிக்க ராஜா பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. தேவைகளை சந்திங்க. உமக்குள்ள விசுவாசத்தோட கூட இருக்கும் போது இவர்கள் எல்லாம் சிரிப்பவர்கள் காண செய்கிற தேவன் நீர் ஒருவரே ஆண்டவரே. அப்பா இந்த வார்த்தைகள் நடக்கிறதான ஆண்டவரே அப்பா திருமணத்துக்காக ஜெபிக்கிறோம். உடைய மகன் சாம்சன், உடைய மகள் சுரேகா உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த திருமணத்தை ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்து அங்க வருகிறதான அந்த விட்னஸ் பண்ண வருகிறதான ஒவ்வொரு விசுவாசிகளும் குடும்பத்தாரும் நீர் ஆசீர்வதித்து அந்த ஒரு அற்புதமான திருமணமாக நீர் மாற்றி தந்து ஆசீர்வாதமான திருமணமாக மாற்றி தந்து தேவைகளை சந்தித்து வழிநடத்த போவதற்காக நன்றி அப்பா. கொடுத்த கரங்களை நீர் ஆசீர்வதித்து இன்னும் மேலும் மேலும் உயர்த்த போவதற்காக நன்றி. ஆசீர்வதிங்க, வழிநடத்த சமாதானம் சந்தோஷம் அன்பு ஒவ்வொருத்தரும் நிலத்தை நிற்கட்டும். ஒவ்வொரு நாளும் சவால்கள் போராட்டங்கள் வந்தாலும் கூட விசுவாசத்துல உமக்குள்ள நீங்க டைரக்ட் பண்ற அந்த இடத்துல காலை எடுத்து வைத்து உங்களுடைய வார்த்தை பிரகாரம் கீழ்ப்படுத்தி நடக்கிறவர்களாக எங்களை வழி நடத்துங்க. துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துக்கிறோம். இயேசுவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் ஆவியானுடைய ஐக்கியம் அவங்க இருக்கிறதான ஒவ்வொரு குடும்பத்தோட கூட என்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென் ஆமென். கரங்களை தட்டி